வீடியோக்குள்ள போயிடலாம். கடந்த 3 நாட்களா பார்த்தீங்கன்னா, சட்டசபை நிகழ்வுங்கிறது வந்து பட்டி தொட்டி எங்குமே பரவி இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா, தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து என்னைக்கு நடிப்பை விட்டுட்டு அரசியல் ரீதியா உள்ள வந்தாரோ, அதுல இருந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல மட்டும் பார்த்தீங்கன்னா, மத்த எல்லா ஸ்டேட்லயுமே வந்து நெறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது. மக்கள் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. அந்த சினிமா துறை வந்து அப்படியே தான் அங்க எப்பவும் உள்ள இயல்பு நிலையில தான் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் என்னைக்கு விஜய் அவர்கள் வந்து சினிமா விட்டு அரசியல் பயணத்துல தொடங்கினாரோ அன்னையில இருந்து சினிமாங்கிறது வந்து பெருசா வந்து பேசப்படலை. இப்ப ஏன்னா சினிமா விமர்சனங்கள் வந்து நிறைய பேர் வந்து அப்படியே பாத்தீங்கன்னா அரசியலுக்குள்ள ஃபுல்லா களம் காண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஒரே ஆளுக்காக தான், விஜய் அவர்களுக்காக மட்டும்தான். ஸோ நேற்றுக்கு சட்டசபையில அவ்வளோ விஷயங்கள் வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து எடுத்து பக்கம் பக்கமா நிறைய பேஜ்ல வந்து ஒவ்வொரு விஷயங்களும் ஊழல் பத்தின விஷயங்கள், இதுக்கு முன்னக்கூட்டி ஆட்சி அமைச்சாங்கன்னா திமுக மட்டும் குறிப்பிட்டு சொல்லல, இதுக்கு முன்னக்கூட்டி உள்ள அத்தனை ஆட்சி அமைப்பாளர்களையும் சுட்டி காட்டுற விதமா தான் பாத்தீங்கன்னா அந்த அறிக்கைங்கிறது வந்து படிச்சாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் ஒன் பை ஒன்னா படிச்சுக்கிட்டே வரும்போது பாத்தீங்கன்னா எதிர்கட்சியில இருக்கிறவங்களால வந்து அந்த இடத்துல இருக்க முடியல. இவங்க வந்து அப்போசிஷன் லீடரா வந்து பாத்தீங்கன்னா சட்டசபையில எந்த ஆதாரமும் இல்லாம, எந்த ஒரு அடிப்படை மரபும் இல்லாம என்ன வேணாலும் பேசலாம். ஆனா ஃபேக்டை எடுத்து மக்களுக்கு தெரியப்படுத்துங்கிற விதமா சட்டசபையில ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய தாவக்கினர் வந்து ஏதாவது ஒண்ணு பேசினா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து மரபை மீறிட்டாங்க. ஸோ சட்டசபையில வந்து இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி உடனே வந்து கூச்சலிடுறதும் கத்துறதும் இது தொடர்ந்து இப்பவும் இல்லைங்க, கிட்டத்தட்ட 30-40 ஆண்டுகளா திமுக வரலாறுல இது ஒண்ணு வந்து கண்டினியூவா வந்துகிட்டே இருக்கு. இதுதான் முன்னாள் அமைச்சரா இருக்கும்போது உள்ள ஜெயலலிதா அம்மையாரும் இதைத்தான் சொன்னாங்க. ஏன்னா ஏதாவது ஒண்ணு ஆளுங்கட்சியா இருக்கவங்க, இவங்க டிஎம்கே வந்து எதிர்கட்சியா இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு ஆளுங்கட்சியில இருக்கிறவங்க சொல்லிட்டாங்கன்னா உடனே பாத்தீங்கன்னா சபையை விட்டு வெளிநடப்பு செஞ்சிருது. இது வந்து காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. முதல்ல உங்களுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கப்படும். அந்த டயத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான உங்க மேல குற்றச்சாட்டுக்கான ஒரு பதிலை வந்து நீங்க வந்து தெளிவுபடுத்தலாம் அதே சட்டசபையில. இப்போ வந்து நேத்திக்கு வந்து முதலமைச்சருக்கான அந்த டைம் ஒதுக்கப்பட்டுச்சு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா கரெக்டா அவர் ஒவ்வொன்னா பேச தொடங்குறாரு. பேச தொடங்கின ஒரு சில நிமிடங்களே பாத்தீங்கன்னா கூச்சலிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்ககிட்ட வந்து பதில் இல்லை. கூச்சலிட்டதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அவங்க மறுபடியும் சொல்றேன், ஏன்னா இந்த லைவ்ங்கிறது பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கிற அத்தனை தமிழர்களும் பார்த்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தமிழனுக்கும் பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவரா இருக்கிற நீங்களும் பதில் உரை கொடுக்கணுங்கிறது தான் சட்டசபையோட ஒரு மரபு. அதை விட்டுட்டு சட்டசபையில இருந்து பாதியிலே எந்திரிச்சு போறது, வெளியில நின்று பிரஸ் மீட் கொடுக்கறது, இது வந்து யாருமே வந்து விருப்பமில்லாத ஒரு விஷயம். ஏன்னா சட்டசபையில வந்து ஆக்கப்பூர்வமா உங்களை வந்து பேச வைக்கணும். உங்க தொகுதியில ஓட்டு போட்ட மக்கள் வந்து உங்க தொகுதிக்கான ஒரு சில நல்ல விஷயங்கள் வந்து சட்டசபையில பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. ஜெயிக்க வச்சது இல்லாம உங்களை வந்து சட்டசபைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. நீங்க என்னன்னா உள்ள வந்து ஒரு 4 மணி நேரம் ஒரு சட்டசபை நடக்கணும், அந்த 4 மணி நேரத்துல ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் உள்ளே இருக்க மாட்டேங்க, அதுக்குள்ளேயே வெளிநடப்பு செஞ்சுட்டு போயிருந்தீங்க. சட்டசபையை விட்டு வெளியில போய் பார்த்தீங்கன்னா பிரஸ் மீட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து முழுக்க இது வந்து சினிமா பாணியில இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து ஐட்டம் டான்ஸ் ஆடுவாங்க, இதெல்லாம் வந்து பிரஸ் மீட்ல வந்து அநாகரிகமான ஒரு வார்த்தை. ஏன்னா அவரு சினிமா பின்னணியில இருந்து வந்தவர் தான். ஸோ எதிர்கட்சி தலைவரும் சினிமா பின்னணியில இருந்து வந்தவங்க தான். நீங்களும் அந்த சட்டசபையில இருந்து சரி அவங்க வந்து சினிமா பாணியில தான் பேசுறாங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்களும் சினிமா துறையில வந்தவங்க தானே. ஸோ நீங்களும் அதே சினிமா துறையில இருக்கிற மாதிரியே பேசலாமே. ஏதாவது ஒண்ணு ஆக்கப்பூர்வமா ஒரு சில விஷயங்கள் எடுத்து நீங்க பேசியிருக்கலாமே. எதுவுமே பேசாம நேத்திக்கு முந்தானத்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் பேசும்போது பாத்தீங்கன்னா அந்த ஆப்போசிஷன் லீடர்ல இருக்கக்கூடியவங்க, ஆளுங்கட்சியில இருக்கிறவங்க யாருமே வந்து பாத்தீங்கன்னா எதிர்த்து ஆப்போசிட்டா இருந்து எதுவுமே பேசல. அவங்கள வந்து பேச விட்டு, உதயநிதி அவர்கள் வந்து பேச விட்டு, அது மட்டும் இல்லாம திமுக அமைச்சர்கள் அவ்வளவு பேருமே பேசுற போது வந்து யாருமே இடையூறு பண்றல. ஏன்னா பேசட்டும், பேசும்போதுதான் மக்களுக்கு தெரியும், அவங்க உள்ள இருக்கிறவங்களுக்கும் தெரியும்.
ஏன்னா ஒவ்வொருத்தருக்கான ஆக்கப்பூர்வமான பேச்சு அந்த இடத்துல நடந்தா மட்டும்தான் எதிர்வினை ஆற்ற முடியும். அப்படிங்கிறனால ஒரு ஒரு லீடர் இருக்காங்கன்னா அவங்கள வந்து பேச விடணும். இதை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து ஊன் கத்துறது, சண்டை போடுறது, உரிமையில பேசுறது, இதெல்லாம் வந்து சட்டசபையில வந்து ரொம்ப நாகரிகமான செயல். அதுக்குன்னு ஒரு மரபு இருக்கு, கண்ணியம் இருக்கு, கட்டுப்பாடு இருக்கு சட்டசபைக்குன்னு. அது எதுவுமே எனக்கு தெரிஞ்சு எதிர்கட்சியில இருக்கிறவங்க ஃபாலோ பண்றது இல்ல.